ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பசில் தான் பார்க்க போறோம். பசிலேயே நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாக்ஸ் பசில். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ரொம்பவே ஈஸியானது தான். பேசிக் லெவல் தான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு அதான் பாக்ஸ் ABCDEFGH அண்ட் ஸ்டாக்ட் above one another and the following conditions are. ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சு நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் 8 பாக்ஸஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? இப்ப பாருங்க, க்ளூ வேர்ட்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து எழுதலாமா? பாக்ஸ் A is placed 3 boxes above பாக்ஸ் C. பாக்ஸ் சிக்கு 3 பாக்ஸஸ் எபோல தான் வந்து என்ன இருக்கு, பாக்ஸ் ஏங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாருங்க, பாக்ஸ் F is placed adjacent பாக்ஸ் ஆஃப் A. அதாவது ஏவும் எஃப்பும் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? 2 பாக்ஸஸ் நெக்ஸ்ட் 2 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்டு பிட்வீன் B அண்ட் A. என்ன, பிக்கு ஏக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்தது ஆஸ் மெனி பாக்ஸஸ் பிலோ சி சேம் ஆஸ் த பாக்ஸ் ஆஃப் இ. அதாவது சிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதே நம்பர் தான் வந்து ஈக்கு மேலேயும் இருக்காங்க. ஈக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்களோ சிக்கு கீழேயும் அவ்வளோதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. பாக்ஸ் ஜி இஸ் பிளேஸ்ட் இமீடியட் பிலோ இ. இமீடியட் பிலோன்னா என்ன, அதுக்கு அடுத்ததே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததாவே இருக்காங்க. ஈயோட அடுத்ததா யார் இருக்காங்க, ஜி வந்து இருக்காங்க. பாக்ஸ் டி இஸ் பிளேஸ்ட் எபோ பாக்ஸ் சி. அதாவது சிக்கு மேலதான் எபோ தான் யார் இருக்காங்க, டி வந்து இருக்காங்க. ஓகேவா? இதுல இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க எழுதி வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து அந்த க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணலாம். நான் எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எழுதுன்னா, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிகினரா இருக்கீங்க, அதை பாக்குறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனேன். நீங்க ரெகுலரா இந்த பசில்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வைக்க தேவையில்லை. இது மூலியமா உங்களுக்கு வந்து டைம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இது எழுதி வைக்கிறக்கே ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்குவீங்க. அதை வந்து நீங்க பசில்ல போடும்போது உங்களுக்கு டைம் ரெடியூஸ் ஆகும். இப்ப பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த க்ளூ வேர்டை வச்சு நீங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பார்க்கணும். சில இருந்து மேல வந்து 3ஆவதா ஏ இருக்காங்க. இதையும் இந்த பாயிண்டையும் மேட்ச் பண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். சில இருந்து 3ஆவதா ஏ இருக்காங்க. அப்ப இங்க ஒரு இது வந்துருச்சு. அதாவது ஒரு க்ளூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் க்ளூல பிக்கும் ஏக்கும் 2 பேர் இருக்காங்க. ஏக்கும் சிக்கும் நடுவுல அப்ப 2 பேர் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ ஏக்கும் நீ மேல வர்றவங்க வந்து 2 பேர் இருப்பாங்க. அதாவது பி, ஏக்கும் பிக்கு 2 பேர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, சிக்கு கீழே 3 பேருனா ஏக்கு மேல ஒரு 3 பேர் வருவாங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் க்ளூ போடும்போது அது வந்து ஸ்டாப் ஆயிருமா? இதுக்கு வந்து 2 பாசிபிலிட்டி தான் வரும். என்ன சொல்றேன்னு புரியுதா? இங்க வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சிக்கு மேல 3 பேர்த்துக்கு மேலதான் ஏ இருக்காங்கன்னு போட்டா ஒரு 5 பாசிபிலிட்டி பக்கமா போகும். ஒவ்வொன்னா இங்க 6th பிளேஸ்லயும் சி போடுவீங்க, 5th பிளேஸ்லயும் சி போடுவீங்க. இது மாதிரி நீங்க அந்த பாசிபிலிட்டியை அதிகம் பண்ணிட்டு போவீங்க. ஒரு 5 பாசிபிலிட்டி வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட வச்சு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும் நெக்ஸ்ட் அதோட க்ளூவேர்டா இருக்கிற அந்த ஏவை வச்சு கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த 5-6 பாசிபிலிட்டி வந்து இங்க 2 பாசிபிலிட்டியோடய முடிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏக்கு கீழே 2 பேருன்னா சி வந்துரும் போட முடியாது. அப்ப ஏக்கு பிக்கு 2 பேர் தான் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏக்கு மேலதான் வந்து பி வரும். அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சதுனால இது 2 பாசிபிலிட்டிலேயே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த 2ஐயும் போட்டுட்டோம். ஏக்கு கீழே எஃப் வரும்னு சொல்றாங்க. ஸோ இங்க மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். அதை இப்பவே போட்டீங்கன்னா உங்களுக்கு 4 பாசிபிலிட்டியா போகும். ஸோ அதைய வச்சுட்டு நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு ஈஸியா போடுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும்.
இது பாருங்க, இந்த பாயிண்ட் பார்த்தா சிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ ஈக்கு மேல அத்தனை பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப ஈக்கு கீழே யாரும் இல்ல, சாரி சிக்கு கீழே யாரும் இல்ல, அப்ப ஈக்கு மேல யாரும் இல்ல. அடுத்தது பார்த்தா சிக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்க, அப்ப ஈக்கு மேல ஒருத்தர் இருக்காங்கன்னு போடலாமா. இந்த பாயிண்ட் முடிஞ்சுச்சு. அடுத்தது ஈயோட இமீடியேட் பிலோ வந்து ஜி இருக்காங்கன்னு பார்த்தோம். ஈயோட இமீடியேட் பிலோ ஜி இருக்காங்க, இங்க ஈயோட இமீடியேட் பிலோ பி இருக்காங்க. ஸோ நாம வந்து அதைய கேன்சல் பண்ணிக்கலாம், வராது. இப்ப இந்த பாயிண்ட்டையும் போட்டாச்சு. இப்ப வந்து ஏக்கு கீழே எஃப், ஏவோட அட்ஜசன்ட் டு எஃப்னு சொன்னாங்கல்ல, ஏக்கு கீழே அப்ப எஃப் இருக்கிறதா போட்டுக்கலாம். ஏயும் எஃப்பும் அட்ஜசன்ட்டா இருக்குமா பக்கத்துல. அடுத்த ஒரு க்ளூ இருக்கிறது டிசி, சிக்கு மேலதான் பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப சிக்கு மேலதான் டி வந்து இருக்காங்க. இதுல பாருங்க, அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஹெச் மட்டும்தான். ஓகேவா. இப்ப நம்ம இது ஈஸியா போட்டுட்டோமா. How many boxes are placed between box B and H? பாக்ஸ் பிக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. பி இங்க இருக்காங்க, ஹெச் இங்க இருக்காங்க. ஓகே, எவ்வளோ பேர் இருக்காங்க? 2, 4, 6. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே பாக்ஸை வச்சு போடலாம். விச் பாக்ஸ் is placed exactly between A and H? ஏக்கும் ஹெச்சுக்கு நடுவுல யார் எக்ஸாக்டா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஏக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல எக்ஸாக்டா இருக்கிறதுனா டி தானே இருக்காங்க எக்ஸாக்டா. ஆப்ஷன் ஏ. 4 of the following 5 pair are alike in certain way and those form a group. Find one who does not belong to the group. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இங்க கொடுத்திருக்காங்கல்ல இ ஆப்ஷன் வரையிலும், இங்க கொடுத்திருக்கிற ஒரு 5 ஆப்ஷன்ல எல்லாமே ஒரு ஃபார்மா, ஒரு பேட்டர்னை வந்து ஃபார்ம் ஆகும், ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எதுன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கொஸ்டின்ல பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சால்வ் பண்ணது என்ன எடுத்து எழுதிக்கலாம். பி வந்துச்சு, இ, ஜிஏஎஃப் வந்துச்சு, டிசிஹெச். இ, ஜிஏஎஃப், டி வந்துச்சு, டிக்கு சிக்கு மேலதான் டி போட்டோம், அடுத்தது கீழே ரிமைனிங்க ஹெச் போட்டோம். இது என்னடா விழுக மாட்டேங்குது. சி, அதாவது சிக்கு மேலதான், அதாவது சி கீழே தான் லாஸ்டா ஹெச் போட்டோமா. இப்ப பாருங்க, சிஎன்டி ஒரு இதை வந்து, அதாவது சிக்கு மேல டி இருக்க மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஏ அண்ட் பி, ஏ பி சம்மந்தமே இல்லாம இருக்கு. எஃப் ஏ மேல வருது, ஜிஇ அதே மாதிரி மேல வருது, ஹெச் அண்ட் சி, ஹெச்க்கு மேல சி இருக்கு. இப்ப டிஃப்ரெண்டா இருக்கிறது என்ன? பி அண்ட் ஏ இருக்கிறது தான். ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா. Which among the following boxes placed 2 boxes below the box G? Gக்கு 2 boxes below எதுன்னு கேக்குறாங்க. ஜியோட 2 boxes below என்ன? எஃப்ஆ, அதாவது 2 பாக்ஸ் கீழே. எஃப், சி ஆப்ஷன். ஓகேவா. இன்னைக்கு நம்ம பார்த்தது வெரி பேசிக் பசில் தான். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பசில்ல வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றது எப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல தேவைப்படுது அப்படின்னா, ஒரு 10-15 பசில்னாலும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே நோட் பண்ண முடியும். ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது
டவுட்ஸ் இருந்துச்சு, வேற பசில் ஏதாவது பார்க்கணுன்னாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ காய்ஸ்.